அபியும் ராகவும் வந்து சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நம்ம வந்து அஞ்சலி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதன்படி இவங்க 2 பேரும் தனியா வந்து இருக்க வச்சா, 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவு எடுக்கிறதால, இங்க என்ன பண்றாங்க, அபியும் ராகுவுக்கும் வந்து வெளியூருக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா வந்து இதுல ராகு வந்து சம்மதிக்க மாட்டாரு. வேலை இருக்குன்னு சொல்றதால வேற வழி இல்லாம அந்த பிளான வந்து கைவிடுறாங்க அஞ்சலி. அடுத்து வந்து இங்க வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காரு முரளி. எப்படி இவங்க 2 பேரும் தனியா அனுப்பல அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாரு. ஆனா அஞ்சலி வந்து புதுசா ஒரு பிளான் பண்றாங்க. வெளியூருக்கு போகலன்னா என்ன, இங்கேயே வெளியூர் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வந்து வெளியூரில் என்னென்ன செய்வாங்களோ அது எல்லாத்தையுமே அஞ்சலி, பாட்டி எல்லாருமே வந்து ரெடி பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு வந்து டென்ஷன் ஆகிறாரு நம்ம ராகு. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னோடனே, இது என்னடா இருக்குது, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் லைஃபு, நீ வந்து எப்போ பார்த்தாலும் அவன் மேலே எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துட்டுருக்க, எனக்கு தெரியாது ராகு, நீ அபி கூட சேர்ந்து வாழணும், சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு அதுதான் முக்கியம், இந்த அக்காவுக்கு வந்து அது மட்டும்தான் முக்கியம், இந்த அக்காவை நீ மதிக்கிறதா இருந்தால் இதுக்கெல்லாம் நீ ஒத்துக்கு தான் ஆகணும்னு வேறு வழி இல்லாமல் ராகவும் அமைதியாக இருக்கார். அடுத்து அபிக்கிட்ட சொல்கிறாங்க, அபி ப்ளீஸ் அபி, ராகவ் கிட்ட கோமா நடந்துக்காத, அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான், நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து மன்னிச்சிடு அபி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து சொல்கிறதால அபி அமைதியாக இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, இதெல்லாம் பார்த்து வந்து முரளிக்கும் சுந்தரிக்கும் செம்ம கடுப்பாக இருக்குது, எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க அஞ்சலியும் பாட்டியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பாட்டி மாதிரி வீட்டில் எல்லாமே வந்து சூப்பராக ரெடி பண்ணுறாங்க. இதை சும்மாவே விடக்கூடாது, எப்படியாவது வந்து இந்த பார்ட்டியில் வந்து ராகவ் ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முரளி யோசிக்கிறாரு. இங்கே வந்து எல்லாருமே வந்து டான்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதால நம்ம அபியும் ராகவும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல நம்ம ஆகாஷும் அனுவும் வந்து டான்ஸ் பண்ணுறாங்க. சூப்பராக வந்து ஒரு பக்கம் டான்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் அபியும் வந்து ராகவும் டான்ஸ் பண்ணுறதால 2 பேரும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த முரளிக்கு செம்ம கடுப்பாக இருக்குது, டான்ஸ் வரவா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகிறாரு. இந்த சும்மாவே விடக்கூடாது, இந்த ராகவை ஏதாவது ஒன்று பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கீழே வந்து பாட்டிலோட அந்த சின்ன சின்ன பீஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுறாரு, கீழே வந்து வேணும்னே வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்க 2 பேரும் ஆடும்போது போட்டுறாரு. அதை ராகவ காலை வைக்க போகிறாரு. அபி வந்து அவர் காலை தடுத்து அப்படி விடுறதால அவங்க காலில் நல்லா வச்சு அழுத்திடுறாங்க. அதனால் அபிக்கு ஃபுல்லாகவே காலில் வந்து பிளட் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதை பார்த்துட்டு வந்து ராகவ் வந்து அழுது துடிக்க, ஐயோ அபிக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து எல்லாருமே பார்க்குறாங்க. அபி வலியால் துடிக்கிறாங்க. உடனே ராகு என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து அந்த தொடச்சிட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அபியால் நடக்கவே முடியல. ராகு என்ன பண்ணுறாரு, சரி நானே தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து தூக்கிட்டு போகிறாரு. டே அவளை பத்திரமா பார்த்துக்கடா, பெட்ரூமுக்கு தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ராகவும் வந்து தூக்கிட்டு போகிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது வயிறாக எரியுது முரளிக்கு. நம்ம ஒன்று நினச்சா ஒன்று நடந்துச்சு, இந்த ராகுவுக்கு அடிப்படும், அதனால் வந்து இவன் தான் கஷ்டப்படுவான்னு நினச்சேன், என் அபிச்செல்லத்து காலை இப்படி கிழிச்சிடுச்சே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, பாவம் அபிச்செல்லம், இவன் வேற தூக்கிட்டு போகிறானே, இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு முரளி டென்ஷன் ஆகிறாரு. அபியை வந்து ரொம்ப வந்து பொறுமையாக ராகு வந்து பெட்டில் கூட்டின்னு போயிட்டு விடுறாரு. உடனே வந்து அபி வந்து எழுந்துக்கிறதுக்கு பார்க்குறாங்க. அதெல்லாம் ஒன்று வேணாம், அமைதியாக படு அப்படின்னு சொல்லிட்டு படுக்க வைக்கிறாரு. அப்புறம் போத்தி விடுறாரு. அபி ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அபிக்கு அப்படியே வந்து ராகு மேலே அப்படியே அன்பாக இருக்குது. பார்த்துட்டு வந்து இதெல்லாம் நல்லா தான் பண்ணுறாரு, ஆனால் என்னை சந்தேகப்படுறாரு, நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அபி டென்ஷன் ஆகிறாங்க. அபி வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக எழுந்துக்கிறாங்க. ராகு வந்து என்னைக்கு இதுக்கு எழுந்துக்கிற, நான் இருக்கேன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து என்ன பண்ணுறாரு, அபியை தாங்கி பிடிக்கிறாரு. அப்படியே அபியும் ராகு ஒருத்தர் 2 பேரும் அப்படியே தண்ணி அறியாமல் பார்த்துக்கிறாங்க. அடுத்து வந்து தண்ணி வேணும் அப்படின்னோடனே நானே கொடுக்குறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. பார்த்து நிறைய கொடுத்துறாரு, வாயில் ஊற்றிடுறாரு. அபியால் முடியல, அப்படியே ஃபுல்லாக நனைஞ்ச ட்ரெஸ்லாம் இப்படியா கொடுப்பீங்க, என் மேலே கோவம் வந்து எப்படியா காட்டுங்க, ஐயோ எனக்கு தெரியாது, நான் லைட்டாக தான் கொடுக்க போனேன், இப்படி ஆகிடுச்சு, நீங்கள் வேணும் தான் இதெல்லாம் பண்ணுறீங்க, எனக்கு நல்லா தெரியும் அப்படின்றாங்க. இங்கே பாரு அபி, நான் வேணும்னா பண்ணலை அபி அப்படின்றாரு. எனக்கு நல்லா தெரியும், என் தண்ணியை இப்படி என் மேலே இஷ்டத்துக்கு ஊற்றி விட்றீங்க, கொஞ்சம் தானே லைட்டாக கொடுப்பாங்க, வேணும் தானே பண்ணுறீங்க அப்படின்னோடனே இல்லை அபி இல்லை அப்படின்றாரு. நான் இப்போவே அஞ்சலி அக்காவை கூப்பிட்றேன், அஞ்சலி அக்கான்னு கத்துறாங்க. ஐயோ அபி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையை வச்சு வாயை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க.